வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளர்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 36ஆம் பாகத்தில் பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் பற்றிய 5வது வகுப்பில் பிராயச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு அழித்தல் என்ற முறைகளை பற்றிய விளக்கத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம், பிராயச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு அழித்தல், இந்த 3 வகையிலே பதிவுகளை நீக்கிக் கொள்ள முடியும். பிராயச்சித்தம் என்பது நம்முடைய சொல் செயலால் பாதிக்கப்பட்டவருக்கு உடனடியாக நேரடியாக இழப்பீடு செய்தோ அல்லது மன்னிப்பு கேட்டோ சமன் செய்து கொள்வதுதான் பிராயச்சித்தம். இதுக்கு ஆக்னி தீட்சை அதன் வகையிலே இந்த ஆகாமிய கர்மத்தை நீக்கிக் கொள்ள முடியும் என்று பார்த்தோம். ஆக்னி தவம் செய்து ஓரளவாவது நாம் தேர்ச்சி பெறுகின்ற போது எப்போதுமே விழிப்புணர்விலே இருக்கக்கூடிய தகைமை கிட்டிவிடும். உணர்ச்சி வயம் என்பது அவ்வளவு எளிதில் நம்மை தாக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு சகஜ நிஷ்டை என்று சொல்வார்கள். எப்போதுமே ஒரு விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மனப்பக்குவம். இந்த தவ நிலையில் நமக்கு யாருமே பகையாக இருக்க முடியாது. யாரும் நமக்கு தீங்கு செய்துவிட முடியாது. அதே போல அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது என்பார் மகர்ஷி. விழிப்பு தவறுகின்ற போதுதான் தவறோ தப்போ நிகழும். விழிப்பு தவறவில்லை என்றால் எந்த இடத்திலும் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆகாமிய கர்மம் எல்லாமே விழிப்புணர்வோடு செயல்படுகின்ற போது பிராயச்சித்தமே நமக்கு தேவைப்படாது என்பதுதான் உண்மை. அடுத்ததாக மேல்பதிவு. இது ஏற்கனவே செய்து முடிந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை இப்போது நாம் மேல் பதிவாக மாற்று எண்ணத்தை கொடுத்து அதனுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்வது அல்லது நீக்கிக் கொள்வது என்று பொருள். மேல் பதிவு அதாவது இப்போ விஞ்ஞான உலகத்திலே நம்ம மெமரி கார்டு, பென் டிரைவ் என்றெல்லாம் கருவிகளை பயன்படுத்துகின்றோம். அதில் பல செய்திகளை நாம் பதிவு செய்கிறோம். பதிந்தது கேட்டு முடித்தாயிற்று அல்லது நமக்கு தேவையில்லை என்ற நிலை வருகின்ற போது அதே பென் டிரைவில் அதை கழித்து விட்டு நமக்கு பிடித்த வேறொன்றை பதிந்து கொள்கிறோம். இப்ப இது மேல் பதிவு தானே. இது போலவே நம்முள் இருக்கின்ற நாம் செய்த பிராரப்த கர்ம வினைகள், தன் வினைகளின் பிரதிபலிப்பு, இவற்றை மேல் பதிவு மூலம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்று மகர்ஷி சொல்றாங்க. இந்த மேல் பதிவு பிரதிபலிப்பு என்பதெல்லாம் மூளையில் தானே.
ஆத்மாவிலிருந்து அனுபவங்கள் மன அலைகளாக வெளிப்பட்டு மூளையில மோதுகின்ற போதுதான் எண்ணம் பிறக்கிறது. இப்போ அந்த தீய பதிவின் எண்ணம் மூளையிலே மோதுகின்ற போது, இந்த மேல் பதிவு என்ற முறையின் மூலமாக இது இந்த தவறு ஏற்கனவே அறியாமையினாலோ அல்லது அலட்சியப்பட்டோ செய்துவிட்டோம். இது இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று இதை மேல் பதிவாக அதற்கு சங்கல்பம், சுய சங்கல்பம் செய்து ஆட்டோ சஜஷன் என்று சொல்வார்கள். சில பழக்கங்கள், உணவு பழக்கம், இப்போ மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்பு நாம் சைவம், அசைவம் 2ம் கலந்து சாப்பிட்டிருக்கலாம். இங்கு வந்த பிறகு அசைவம் நமக்கு ஏற்புடைய உணவு அல்ல என்பதை அறிந்து கொண்ட பிறகு படிப்படியாக அதிலிருந்து விலகி முற்றிலும் சைவமாக மாறியிருக்கின்றோம். இது போல சில பதிவுகளை எல்லாம் மேல் பதிவின் மூலமாக அதிலிருந்து முற்றிலும் நாம் நீங்க முடியும். அந்த நினைவின் தாக்கத்திலிருந்து வெளிப்படலாம். சரி. இது மட்டுமல்ல. இப்போ வியாதிகளிலே கூட பார்க்கின்ற போது, ம் நீரிழிவு, சர்க்கரை வியாதி, இருதய நோய், கேன்சர் இது போன்ற சில நோய்கள் எல்லாம் பரம்பரை நோய்கள் என்று கேள்விப்படுகிறோம். தாய் தந்தைக்கோ, தாத்தா பாட்டிக்கோ இருந்தால் நமக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை மருத்துவத்துறையே சான்றளிக்கிறது. பரம்பரை சொத்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பரம்பரை நோய் என்பது புதிய செய்தி. சமீப காலங்களில் பேசப்படுகின்ற ஒரு புதிய செய்தி. இரண்டும் ஏன் பரம்பரையாக வருகின்றன என்றால், பரம்பரை சொத்து எப்படி சேர்க்கப்பட்டதோ, அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதன் தாக்கம் பரம்பரை நோயாகவும் வரும். சொத்து மட்டும் இல்ல. முன்வினை என்று சொல்கின்றோம் சஞ்சித கர்மா. இதுல தங்கம், பூமி என்ற செல்வங்களும் உண்டு. தீய கர்ம வினைகளும் உண்டு அல்லவா? இரண்டுமே நம்மை தாக்கக்கூடியவை. இவற்றிலே விஞ்ஞானத்தால் கண்டெடுக்கப்பட்ட இது போன்ற சில பரம்பரை நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்றால், இதற்கு மேல் பதிவாக என்ன செய்கிறோம்? உணவு முறைகளிலே மாற்றம் செய்து கொள்கிறோம். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற சிலவற்றை மேற்கொள்கின்றோம். இதன் மூலமாக தந்தைக்கு வந்த ஒரு நோய், அவருக்கு ஒரு 60 வயதுல வந்திருந்தால், நமக்கு 70 வயதுக்கு தள்ளி போகலாம். அல்லது நோய் நம்மை தாக்காமலே கூட விலகி போகலாம். இப்படி நமக்கு தெரிந்த சில சஞ்சித வினைகள், முன்வினைகளை கூட இந்த மேல்பதின் மூலமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். சரி. நமக்கு தெரியாத அல்லது அப்பா, தாத்தாவோட உறவோ, நட்போ, வயதானவர்கள் இல்லாத நிலையில நமக்கு அவர் செய்த வினைகள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட நமக்கு தெரியாத சஞ்சித கர்ம வினைகள் இவற்றை எப்படி நீக்கிக் கொள்ள முடியும்? அல்லது இவற்றின் தாக்கத்தில் இருந்து எப்படி நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும்? என்கின்ற போதுதான் அடியோடு அழித்தல். என்ன இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. மொத்தமா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி விடுவது என்பது அடியோடு அழித்தல். இப்போ இல்லங்களிலே சமையல் பாத்திரங்களை துலக்கி அடுத்த நாள் பயன்படுத்துகின்றோம். துணிகளை துவைத்து அடுத்த நாள் பயன்படுத்துகின்றோம். இந்த வரக்கூடிய கழிவு நீர், அழுக்கு நீர் எல்லாமே சாக்கடையில கலந்து, அது பக்கத்து வீட்டு சாக்கடையில் கலந்து அப்படியே கழிவு நீர் பயணிக்கிறது. ஒரு பங்கு மண்ணிலே ஈர்க்கப்பட்டு விடும்.
ஒரு பகுதி எல்லாம் அப்படியே கலந்து போய் கடைசியில கடலிலே கூவம் போன்ற அழுக்கு நீராக போய் கடலிலே கலந்துவிடும். அந்த கலக்கின்ற இடம் சற்று கலங்களாக இருக்கும். அடுத்த சற்று தூரத்திலே பார்க்கின்ற போது எந்த பேதமும் தெரியாது. அது மட்டுமல்ல, இந்த கழிவு நீர் எவ்வளவு கடலிலே கலந்தாலும் கடல் நீர் தூய்மை கட்டிவிடுமா என்றால் சாத்தியம் இல்லை. இதே போலத்தான் இந்த ஜீவாத்மா எவ்வளவுதான் கலங்கப்பட்டிருந்தாலும் இறை உணர்வை பெறுகின்ற போது ஒரு பிறவியிலேயே அத்தனை கலங்கங்களையும் நீக்கிக் கொள்ள முடியும் என்று ஒரு குறிப்பு உண்டு. இப்போ அருணகிரியார், பட்டினத்தார், விஸ்வாமித்திரர் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஒரு யூ டர்ன் என்று சொல்வது போல ஒரு சடிதி மாற்றம், அவர் வாழ்க்கையிலே ஒரு சடிதி மாற்றம் நிகழ்கிறது. ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது. அதன் விளைவாக இதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விலகி இறைவனை தரிசித்த அளவுக்கு தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டார்கள். இதுவும் சாத்தியம்தானே. எனவே எப்போது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை நிகழும் என்பதும் அவருடைய கர்ம வினைகளிலேயே இருக்கும். அப்படி திரும்புகின்ற போது ஒரு பிறவியிலே கூட அவன் ஞானம் பெற்றுவிட முடியும் என்ற கருத்தை வால்மீகி மகான் ராமாயணத்திலே ஒரு குறிப்பாக தருகிறார். இலங்கையிலே சீதை சிறைப்பட்டிருக்கிறார். இங்கு இந்தியாவின் தென்முனையில ராமபிரான் படைகளோடு காத்திருக்கின்றார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. படைகள் எல்லாம் நாலப்புறமும் அனுப்பி எங்கே இருக்கிறார் என்று தேடி வர சொல்லி ஒரு ஏற்பாடு. அதிலே தென் திசை குழுவுக்கு தலைமை ஹனுமன். எல்லோரும் எப்படி இலங்கையில இருக்குது என்று செய்தி கிடைத்தது, எப்படி போய் உறுதிப்படுத்திக் கொள்வது என்ற போது ஜாம்பவான் என்ற ஒரு கரடி அது அனுமன் என்ற குரங்கிடத்திலே சொல்கிறது, நீதான் இந்த காரியத்தை செய்ய வல்லவன். அனுமன் சொல்கிறான், அதை எப்படி என்னால முடியும், நான் ஒரு குரங்கு, நான் எப்படி செய்ய முடியும்? இல்ல இல்ல, உன்னுடைய ஆற்றல் என்ன என்பது உனக்கு தெரியாது. நீ சூரியன், சூரிய புத்தனும் என்னவோ கதையெல்லாம் வரும். ஸோ இப்படி காற்றை விட வேகமான ஆற்றலுடையவன், இப்படிலாம் அவனை பற்றிய அவனுடைய ஆற்றல்களை எல்லாம் எடுத்து ஜாம்பவான் ஹனுமனுக்கு விளக்கி சொல்ல சொல்ல ஹனுமனுக்கு, ஓ, இத்தனை வல்லமைகள் எனக்குள் புதைந்து கிடக்கின்றதா என்று உணர்ந்த உடனேயே அவன் விஸ்வரூபம் எடுக்கிறான். ஒரே அடியில் இலங்கை அடைந்துவிட்டதாக ஒரு செய்தி உண்டு. இதுல என்ன கருத்து என்றால், அனுமன் என்பது அசம்ஷன், அனுமானம், கருத்துருவம் என்பார் மகரிஷி. அதாவது மனம் என்று பொருள். மனம் குரங்கை போன்றது தானே. கிளை விட்டு கிளை தாவுகின்ற குரங்குகளை போல, எண்ணம் விட்டு எண்ணம், ஆசை விட்டு ஆசை தாவுகின்ற குரங்கு மன மக்கள் தானே நாம். அதனால் நமக்கு அனுமனை போலவே இந்த மனதின் திறமைகள் என்ன என்பது நமக்கு தெரியாது.
ஜாம்பவான் போன்ற மகர்ஷி நமக்கு இந்த மனதின் வல்லமைகளை எல்லாம் எடுத்து விளக்குகின்றார். இதெல்லாம் உணர்கின்ற போது நாம் தவத்தின் மூலமாக துரியாதீத நிலையிலே ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மாவோடு இணைந்து விடுகின்றோம். ஒரே தாவலாக இணைந்து விடுகின்றோம். இப்படி ஒரு பிறப்பில் இந்த பிறவி கடலை தாண்ட முடியும் என்பதுதான் அனுமன் கடல் தாண்டி இலங்கைக்கு சென்றது. அது மட்டுமல்ல, எதற்கு அங்கே போகிறான் என்பதையும் காட்டுறாரு பாருங்க. ஊரெல்லாம் சுத்தி அலைஞ்சு கண்டு தேடினாரு, சீதை கிடைக்கல. கடைசியில அசோகவனத்துல போய் ஒரு மரத்தின் உச்சியிலே அமர்கிறார். கீழே சீதையை காண்கிறார். என்ன அர்த்தம்? துரியத்தில் அமர்ந்தார், மூலதனத்தில் ஆத்மாவை கண்டார். சீதை என்பது ஜீவாத்மா என்ற குறிப்பு உண்டு. அப்ப மனம் துரியத்தில் நிலைக்கின்ற போது தன்னுள் மூலதனத்தில் மயம் கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாவை அறிகிறது என்ற கருத்து. துரியத்தை கடந்து போகிற போது பரமாத்மாவை உணர்கிறது துரியாதீத நிலையில. இப்படி ஒரு பிறவியிலேயே பிறவி கடலை கடக்க முடியும் என்பதைத்தான் மகான்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். இது மகர்ஷி போன்ற சிலருக்கு தான் சாத்தியமே தவிர நமக்கு சாத்தியமாகுமா என்பது ஒரு கேள்விக்குறி. மகர்ஷி வாழ்ந்த வாழ்க்கையை நாம மகர்ஷியுடைய எனது வாழ்க்கை விளக்கும் நூலிலே பார்க்கிறோம். அந்த பக்குவம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த பிறவியிலேயே ஞானம் பெற்றுவிடலாம். அந்த பக்குவம் இல்லையே நம்மிடத்துல. அதனால் ஞானம் பெறுவதும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. மகர்ஷி 35 வயதில் பெற்ற ஞானம் நம்ம 70க்கு பிறகு கூட தள்ளாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கருமையம் சார்ந்த ஆத்மாவுள்ள பதிவுகளை மாற்றி அமைப்பது தெய்வீகம், தூய்மை செய்வது தெய்வீகம். அதனால்தான் இந்த தெய்வீகத்தை உணர்வதற்காகத்தான் மகர்ஷி அவர்கள் தவத்தின் முடிவிலே என்ன சொல்றாரு பாருங்க. தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். இப்ப தவத்தின் நோக்கம் என்ன? உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைவது. ஆத்மா தூய்மை பெற்றுவிட்டால் தெய்வ தரிசனம் என்ற மேன்மையை சந்திக்கலாம். இப்படி மகர்ஷியுடைய பயிற்சிகளாகட்டும், தத்துவ விளக்கமாகட்டும், ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் அற்புதமான பொருள் பொதித்திருக்கும். சொல் ஆராய்ச்சி மிக மிக அவசியம் தத்துவ உலகத்திற்கு. சொல் ஆராய்ச்சியிலேயே பல விளக்கங்கள் நமக்கு அறிவுக்கு எட்டும். அப்படி இந்த பயிற்சிகள் தத்துவ விளக்கங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன என்பதை மகிழ்ச்சி ஒரு கவிதை சொல்றாங்க. இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று முடிக்கிறார். பிறவின் நோக்கம் என்ன? இறைவனோடு இரண்டர கலப்பது. அது எப்போது? இறந்த பிறகு அல்ல, வாழ்கின்ற போது. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையரை போல் என்னை நினையேல் என்றார் வள்ளலார். அறியாத மக்கள் தான் செத்த பிறகு சமாதி என்பார்கள். சித்த பெருமக்களும் ஞானிகளும் ஆதிக்கு சமமாக மனம் பக்குவம் அடைகின்ற போது பெறுகின்ற ஒரு தெய்வ தரிசனமே சமாதி என்கிறார்கள். இறைநிலை உணர்வில் தான் மனம் அற்று போகும், நோ மைண்ட் ஸ்டேட். மேற்கொண்டு எதற்கும் ஆசைப்படாது. கேட்க நினைக்காத மனம்
அங்கேதான் நாம் அனுபவிக்க முடியும். இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் வழக்கு விசாரணைக்கும் நின்ற மனம் இப்போது அன்பும் கருணையுமாக மாறிவிடும். அதனால் ஒரு துன்பமும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால்தான் இதற்கு தரப்படுகின்ற தீட்சைக்கு ஞான தீட்சை என்று பெயர். ஞானத்தை தரக்கூடிய குருவின் கருணை என்று பொருள். இறைநிலையை உணர்ந்து அதனோடு லயமாகின்ற போது கழிவு நீர் கடலிலே கலந்தது போல இந்த ஆத்மாவின் பதிவுகள் பரமாத்மாவிலே கலந்து போகின்றன. ஆத்மா தூய்மை பெறுகிறது, பரமாத்மா களங்கமடைவது இல்லை. இதை திருமூலர் அற்புதமான ஒரு பாடலை சொல்லுகிறார். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவாம். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவாம். சூரியகாந்தமோ சூழ் பஞ்சை சுட்டிடா. ஆரியன் சன்னதியில் சுடுமாறு போல் சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. மிக அற்புதமான ஒரு கருத்து. என்ன பொருள் என்றால், சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவாம். குவிலன்ஸ் என்று சொல்கின்றோமே, அதற்கு சூரியகாந்த கல் என்று சித்தர்களுடைய வாக்கு. அந்த சூரியகாந்த கல் ஒரு பக்கம் கிடைக்கிறது, அதை சுற்றிலும் பஞ்சு கிடைக்கிறது. சூரியன் மேலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. என்ன மாற்றம் நிகழும்? சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவாம். சூரியகாந்தமோ சூழ் பஞ்சை சுட்டிடா. சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல். இப்போ அந்த சூரியகாந்த கல்லை குவிலன்ஸை எடுத்து சூரியனை நோக்கி வைத்து அந்த குவிந்த ஆற்றலை பஞ்சு மீது செலுத்துகின்ற போது சற்று நேரத்தில் பஞ்சு நெருப்பு பற்றி சாம்பலாகி விடுகிறது. இது போல சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே. ஆரியன் என்றால் தெய்வம். அப்ப தெய்வ சந்நிதியில் இந்த மலங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு விடுகின்றன என்கிறார் திருமூலர். எனவே இதை புரிந்து கொள்ளாமல் கோவில் கோவிலாக போய் உருண்டு உருண்டு வணங்குகிறார்கள். எழுந்து நடந்தால்தானே பயணம் முடிவு பெறும். உருண்டு கொண்டே இருந்தால் பயணம் எப்படி முடியும்? நமது பாவத்தை நீக்குவதற்கு ஆண்டவன் தயாராக இருக்கிறான். ஆனால் நமது மனமோ எங்கோ மேய்ந்து கொண்டிருக்கிறது. மனம் என்ற ஆற்றலை இறைவன் மீது திருப்பி இறை ஞானத்தை பாவத்தின் மீது செலுத்தினால் பாவம் பொசுங்கி சாம்பலாகி ஆத்மா தூய்மையாகும் என்பது அந்த கவியுடைய அர்த்தம். எனவே பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களிலே மேய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதை, சர்வ வல்லமை மிக்க இந்த மனதை இறைவன் பால் திருப்பினால் இறைவனின் ஆற்றலால், மனம் வழியாக பாய்கின்ற இறைவனின் ஆற்றலால் நமது பற்றுகள் அனைத்தும் பொசுங்கிவிடும். திருமந்திரத்திற்கு மேல் யார் தீர்ப்பு எழுத முடியும்? எனவே சான்றோரது சொற்களை கேட்டால் உருப்படலாம். புரோகிதர், பூசாரி என்று அரைகுறை வேக்காடுகளிடத்திலே ஆலோசனை கேட்டால் அவர்கள் அர்ச்சனை ஆராதனைத்தான் சொல்வார்களே தவிர மனம் வெளுக்க வழி என்னன்னு சொல்ல மாட்டார்கள். துணி வெளுக்க மண்ணும் உண்டு, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு,
மணி வெளுக்க சாணை உண்டு, மனம் வெளுக்க வழி சொல்லுவாய் கோதையை முத்து மாரியம்மா. மனம் வெளுக்கும் வழி என்ன? அதான் துரியாதீத தவம். இதை கவிஞர் கண்ணாசன் அவர்களும் அற்புதமான ஒரு திரைப்பாடல் தான். என்ன அருமையான கருத்து பாருங்க. உயிரே அழுக்கு துணி, உயிரே ஆத்மாவே அழுக்கு துணி, உவர் மண்ணே நம் பிறப்பு, பஞ்சபோத சேர்க்கையினால் ஆனந்த பிறப்பு, பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே. குருச்சேத்திர யுத்தம். பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே, ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அந்த இன்ப ஊற்றிலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா. இந்த ஜீவாத்மாவின் அழுக்குகள் எல்லாம் தூய்மை ஆகின்றன. அவன் அருள் என்னும் கடலினிலே வெள்ளையப்பா, இந்த உயிர்கள் எல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் உணவளித்து நீரளித்து வாழ்க்கை வளங்களை அளித்துக் கொண்டிருக்கின்றானே, இந்த பாவிகளை எதற்கு காப்பாற்ற வேண்டும் என்று விட்டுவிடுகிறானா? இருந்தாலும் அளவுக்கு மீறினால் இறைவனுக்கு விட்டு வைக்க தோன்றுவது இல்லை. ஸோ நேச்சர்ஸ் என்கவுண்டர்ஸ், இயற்கையே இவனை அழித்து விடுகிறது. எனவே இந்த அழுக்கு மூட்டைகளை தூய்மை செய்யாத வரைக்கும் தெய்வ தரிசனம் சாத்தியமில்லை. பதவி மத தலைவராக இருக்கலாம், பதவி பூசாரியாக இருக்கலாம், பதவி குருக்களாக இருக்கலாம், ஆனால் ஞானம் வந்து சேராது. எனவே ஒரு இந்த பொருள் புகழ் செல்வாக்கிலேயே மயங்கிவிடக்கூடாது என்பதைத்தானே எல்லா தத்துவங்களும் போதிக்கின்றன. துன்மார்கனை கொழுக்க வைத்து அறுப்பேன். ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாழ்க்கை வசதி எல்லாமே அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். அப்போது அவனுடைய செல்வம், செல்வாக்கு, ஆட்சி, அதிகாரம், உறவு, நட்பு எதுவுமே அவனுக்கு துணை நிற்காது என்கிறது திருக்குறான். இந்த துன்மார்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன் என்பது போல ஒரு திரைப்பாடல் உண்டு. இறை போடும் மனிதனுக்கே இரையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம், இதை கண்டு ஒரு நாளும் மயங்கிடாதே என்று ஆட்டுக்குட்டிக்கு அட்வைஸ் பண்றது போல ஒரு பாடல். இது நமக்கும் பொருந்தும். இறை போடும் மனிதனுக்கே இரையாகும் வெள்ளாடு. நமக்கு எல்லா பலங்களும் கொடுக்கின்ற இறைவனே நம்மை அறுக்கவும் செய்வான். எனவே இது ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் அல்ல, நமக்கும் இதே கதிதான், இதே விதிதான். இதை புரிந்து கொள்ளாமல் சமுதாயத்திலே நடக்கின்ற அவலங்களை பாருங்களேன். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு பந்தம், பற்று, பாசம் இவற்றிலெல்லாம் நம்மை விடுவித்துக் கொண்டு இறை வழியில் வாழ்க்கையை திருப்பினோம் என்றால் இந்த பிறவி நோக்கத்திற்கு தக்கவாறு வெற்றி பெறும். அதாவது பிறர்க்கரிய மானிட பிறப்பு பெற்றும் ஒருவன் ஈஸ்வரனை அறிய முயலவில்லை என்றால் அவன் வீணே பிறந்தவனாகிறான் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. தெய்வத்தை அறிவதுதான் வாழ்க்கை என்று வாழவில்லை என்றால் அவன் ஒரு நடைப்பினம் என்று தீர்ப்பளித்து விட்டார் வள்ளுவ பெருந்தகை. சரி, இப்போ
இந்த பாவப்பதிவு என்பது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஒரு விரிவான சிந்தனை நமக்கு அவசியம். ஏனென்றால், தெரிந்தோ தெரியாமலேயோ, அறிந்தோ அறியாமலேயோ ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வதற்கான சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விழிப்பு தவறினால் பாவம் பற்றிவிடும். எப்போதும் விழிப்போடு வாழ்வதற்கான வழிமுறைதான் ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம். அதன் வெளிப்பாடுதான் மனவளக்கலை பயிற்சிகள். இந்த விளக்கத்திலே இதுவரைக்கும் பாவம், புண்ணியம் என்பதற்கான சாமியம் என்ன? அதனுடைய டெஃபினிஷன் என்ன? தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலேயோ, பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ, மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல் புண்ணியம். துன்பம் தரக்கூடிய எண்ணம், சொல், செயல் பாவம். செயலிலே பாவ புண்ணியம் கிடையாது. செயலுக்கு விளைவு என்ன வரும்? அதுதான் பாவ புண்ணியத்தை நிச்சயிக்கிறது. இந்த பாவம் எங்கே, ஏன் பிறந்தது என்ற கேள்விக்கு பெற்ற விடை என்ன? ஜீவன் உயிர் என்று தோன்றிய போதே ஆசை பிறந்தது. உயிர் தோன்றிய போதே மைக்ரோ பாக்டீரியா அப்போதே வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்துவிட்டது. அதற்கான போராட்டத்தில் வெளிவந்ததுதான் இரண்டாம் அறிவாகிய புழுவிலே தனக்கு உணவு கிடைக்கவில்லை, உற்பத்தி செய்ய முடியவில்லை என்ற சூழல் கூட வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக தனக்கு உடைமை இல்லாத, தனக்கு உரிமை இல்லாத இன்னொன்றை சார்ந்து வாழ்ந்ததே. இங்கே பாவம் பிறந்தது. ஆசை முன்னே வந்த பாவம் பின்னே வரும். இந்த பாவம் புழுவிலே தொடங்கி விலங்கு, பறவைகள் வரைக்கும் தொடர்ந்து வந்ததே தவிர பெருகவில்லை. மனிதன் வந்த பிறகும் சில காலம் தொடர்ந்துதான் இருந்திருக்கும். எப்போது உணவுக்காக போராட்டம் வந்ததோ, இருப்பவனிடத்திலே இல்லாதவன் பிடுங்க ஆரம்பித்தானோ, அப்போது பாவம் வளரத் தொடங்குகிறது. எப்படி? அவன் கொடுத்து இவன் வாங்கிக் கொண்டால் நட்பு. அவனை அடித்து பிடுங்கிவிட்டால் கொள்ளை. அவனுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டால் திருட்டு. அடுத்தவன் பொருளை எடுத்துக்கொள்வது. இந்த திருட்டுத்தனத்திற்கு தான் புத்திசாலித்தனம் வேணும். யாசகம் கேட்பதற்கோ, கொள்ளையடிப்பதற்கோ சிந்தனை அவசியம் இல்லை. ஒண்ணு கை நீட்டலாம் அல்லது கை ஓங்கலாம். ரெண்டும் பிச்சை, கொள்ளை. கை நீட்டினா பிச்சை, கை ஓங்கினா கொள்ளை. ஆனா திருட்டுத்தனத்திற்கு கொஞ்சம் புத்தி கூர்மை வேணும். சிந்திக்கணும், எப்படி திருடுவது. இந்த சிந்தனை தான் பாவம் வளர்ந்ததற்கு காரணம். எப்படி திருடுவது என்று யோசித்தானே, அதுதான் பாவம் வளர்ந்ததற்கு காரணம். எப்படி செடி முளைக்கிறது என்று சிந்தித்தானே, விதை போட்டால் செடி முளைக்கும் என்று கண்டானே, அது சிந்தனையின் புண்ணியம். அது அப்ப திருட வேண்டும் என்று சிந்தித்த போது பாவம் பிறந்தது. விவசாயம் கண்டபோது புண்ணியம் பிறந்தது. எல்லாமே இரு முனைகள் தானே. இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். வறுமை வரும், செழுமை வரும், வாழ்க்கை ஒன்றுதான். தனிமை வரும், துணையும் வரும், பயணம் ஒன்றுதான். இது போல எல்லாமே இருமை தன்மை தானே உலகமே. ஆனால் பாவம், புண்ணியம் ரெண்டுமே சிந்தனையின் வெளிப்பாடுதான். சரி, இவற்றிலே நீக்கு என்ற இதனுடைய அடையாளம் என்ன என்று பார்த்தோம். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள் என்பதை பார்த்தோம். இவற்றை நீக்கிக் கொள்ள முடியும் என்று வழிகாட்டியவர்கள் சித்தர் பெருமக்கள், ஞானிகள்.
எப்படி நீக்கிக் கொள்ள முடியும் என்ற வழிவகைகளை மகர்ஷி அவர்கள் பிராயச்சித்தம், மேல் பதிவு, அறிவுரை அளித்தல் என்று 3 வழிகளை சொல்லி, இந்த 3 வழிகளிலே எப்படி பயன் கொள்வது என்ற நுட்பத்தை தருவதற்காக தீட்சை முறைகளிலே தவ பயிற்சியை ஆக்னை, துரியம், துரியாதீதம் என்று 3 வகையிலே அருளியுள்ளார்கள். அப்ப ஆக்னை தவத்திலே தேர்ச்சி பெறுகின்ற போது ஆகாமியம் தூய்மை பெற்று விடுகிறது. துரிதவத்திலே தேர்ச்சி பெறுகின்ற போது நாம் செய்த தன் வினைகளும் நமக்கு தெரிந்த முன்வினைகளும் தூய்மை பெறுகின்றன. துரியாதீத தேர்ச்சியை பெறுகின்ற போது எல்லா வினைகளும் நம்மை கடந்து விடுகின்றன. இறைவனோடு ஒன்று விடுகின்றோம். எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையின் இருமை நிலையிலிருந்து இறைவனை நோக்கிய ஒற்றையடி பாதையிலே பயணித்தால் இந்த பிறவி முழுமை பெறும். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மகான்கள் தந்த தத்துவங்களை நாம் சிந்தித்து அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஒரு பிறவியிலேயே சாத்தியம்தான் என்றாலும் சற்றே பயிற்சிகளிலே ஒரு தேக்கம், தொய்வு அல்லது தேவையான அளவுக்கு ஆர்வமின்மை, பயிற்சிகளை செய்வதிலே சுணக்கம் இவையெல்லாம் ஏற்படுகின்ற போது நன்மைகள் உண்டு என்றாலும் சற்றே குறைவுபடும் காலதாமதம் ஆகும். அந்த வகையிலேயும் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? 7 பிறவைகளிலே நீ நீக்கிக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட வினைகளையும் 7 பிறவைகளிலே நீக்கிக் கொள்ளலாம். ஏதோ ஒரு பிறப்பில் நாம் ஆன்மீகத்தை கைப்பற்றியாக வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இப்ப வாழ்க்கையும் ஒரு பரமபத ஆட்டம்தான். வாழ்க்கையும் ஒரு பரமபத ஆட்டம்தான். எப்படி என்று பாருங்களேன். தாயம் ஒற்றை இலக்கம், இந்த தாயக்கட்டைகளை உருட்டி ஒற்றை இலக்கம் வருகின்ற போது ஆட்டத்தை துவங்குகிறோம். கடைசியில மேல் கட்டத்திலே ஆடுகின்ற போதும் ஒற்றை இலக்கத்திலேதான் தாயம் போட்டுத்தான் தெய்வத்தோடு ஐக்கியமாக வேண்டும், அந்த நடுவிலே உள்ள பெருமாளோடு ஐக்கியமாகணும் என்ற ஒரு விதி வச்சிருக்கிறாங்க. இந்த துவக்கத்திற்கும் முடிவுக்கும் இடையிலே பார்க்கின்ற போது சின்ன சின்ன ஏணி, பெரிய பெரிய ஏணி, பெரிய ஏணி, அதே போல சின்ன சின்ன பாம்பு, கொஞ்சம் பெரிய பாம்பு, பெரிய பாம்பு. சிலருடைய வாழ்க்கை நம்மை போல சின்ன ஏணி, அப்புறம் சின்ன பாம்பு கிடைக்கும், ஒரு சின்ன ஏணி கிடைக்கும், அடுத்தது சின்ன பாம்பு கிடைக்கும். இப்படியே நம்ம ஜான் ஏறி மூலம் சறுக்கி, ஜான் ஏறி மூலம் சறுக்கின்னு ஆடிக்கொண்டிருப்போம். சிலருக்கு அந்த ஒற்றை தாயம் போட்டு அடுத்த இடத்திலேயே பெரிய ஏணி இருக்கும், அது மேல் கட்டத்துல கொண்டு போய் சேர்த்துரும். இது போல தீயவன் அவனுடைய வாழ்க்கையிலே திருப்புமை வருகின்ற போது ஒரே தாவலில் இறைவனை அடைந்து விடுவான். ஏன் என்றால் சாதாரண மக்களை விட அவனுக்கு வைராக்கியம் அதிகம் என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். திருட்டு பசங்களுக்கு எல்லாம் வைராக்கியம் அதிகம். எப்படி? மற்றவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. நமக்கு எவ்வளவு திருட முடியும் அதை மட்டுமே குறியாக வச்சிருப்பாங்க. எத்தனை அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், எத்தனை மத வெறியர்களை பார்க்கிறோம், எத்தனை தொழில் வியாபார திருடர்களை பார்க்கிறோம். எங்கே கருணை? நாம நல்லா இருந்த போதும் ஒற்றை வெறிதானே, அது வைராக்கியம். அப்போ திருடனுக்கு இருக்கின்ற வைராக்கியத்தின் தன்மையினால அவன் ஒரே மூச்சில் இறைவனை அடைந்து விடுவான் என்கிறார் ராமகிருஷ்ணர். அதற்கு மேலேயும் அடைந்து கொண்டே இருக்கணும்.
இதுக்கு மறுமுனை இருக்க, பெரிய பாம்பு கடிச்சா மீண்டும் பொறுப்பேற்ற இடத்துக்கு வந்துருவோம். இது யார் என்றார், இங்கே தமிழகத்திலே காஞ்சி மடம் 600 ஆண்டுகள் புகழ்பெற்ற மடம், பாரம்பரியம் மிக்க மடம். அதுல ஜெயேந்திரன் ஒருத்தர் இப்ப இருப்பவருக்கு முன்பு இருந்தவர், தலைவராக இருந்தவர். அவர் கொலை குற்றம், பெண் குற்றம் இதுல சிக்கி பல நாட்கள் தொலைக்காட்சி, பத்திரிகை ஊடகங்களிலே மிகவும் மக்கள் மத்தியிலே வறுத்தெடுக்கப்பட்டார். அந்த மடத்தின் பாரம்பரியமே பாழாய் போனது அவரால். இது எப்படி நிகழ்ந்தது? உச்சிக்கு போனவர் பெரிய பாம்பு கடிச்சது நேர மீண்டும் பிறந்த இடத்துக்கு வந்துட்டார். இது போல் நடப்பதும் உண்டு. அதனால்தான் சொல்வார்கள், சதுர்வேதி ஆபத்தானது, திரிவேதி பாதுகாப்பானது. என்ன அர்த்தம்? ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதங்கள். சதுர் என்றால் 4. இந்த 4 வேதங்களையும் கற்றவர்கள் சிக்கலில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதர்வன வேதம் பொருள் புகழ் செல்வாக்கிலே நம்மை கவிழ்த்து விடும். அதற்கான வழிமுறைகள் எல்லாம் அதர்வன வேதத்துல இருக்கு. அப்ப சதுர்வேதம் ஆபத்தானது. திரிவேதி என்றால் ரிக், யஜுர், சாம 3 வேதங்கள் மட்டும் கற்றவர்கள். இது பாதுகாப்பானது. ஏன்? அதர்வனம் என்ற பில்லி, சூனியம் இதெல்லாம் தெரியாது. அதனால அடுத்த வரை கெடுக்க மாட்டாங்க. எனவே திரிவேதி பாதுகாப்பானது, சதுர்வேதி ஆபத்தானது. சதுர்வேதத்துல நன்மையும் செய்யலாம், ஒயிட் மேஜிக்னு சொல்லுவாங்க. ஆனா மனம் அது செய்வதற்கு இசையாது, பாவத்துலதான் போகும். எனவே இந்த வாழ்க்கையில் இந்த கட்டத்தை கடந்து மேல் கட்டத்துக்கு போயிடணும். அப்போ ஏணியும் இல்லை, பாம்பும் இல்லை. அதிலேயும் வலதுக்கும் இடதுக்கும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கலாமே தவிர ஆட்டத்தில் வெற்றி பெற முடியாது. ஏன் என்றால் அந்த நடுவில் இருக்கின்ற பரம்பொருளுக்கு பக்கத்தில் வருகின்ற போது ஒற்றை தேயம் போட்டு அதோடு கலக்க வேண்டுமே தவிர எண் மாறினால் மீண்டும் அடுத்த பக்கம் தாண்டி போயிடும். அப்போ ஒற்றை பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதம் அடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். அந்த ஒன்றானால்தான் வெற்றி, ஆத்ம தரிசனம். ஜீவாத்மா புனிதம் அடைய அடைய இதன் எண்ணம் சொல் எல்லாமே தர்மமாக, நீதியாக, நேர்மையாக அமையும். வாழ்க்கையும் அதுக்கு தகுந்தாற்போல் மேன்மை பெற்றுக்கொண்டே வரும். எத்தனை தலைமுறைகளில் செய்த வினைகள் என்றாலும் அத்தனை கர்மங்களிலிருந்தும் விலகி, அத்தனை கர்மங்களிலிருந்தும் விலகி, அதாவது அவை நம்மை தாக்க முடியாத ஒடுக்கத்திலே அதிலிருந்து தப்பித்து இறைவனை உணர்ந்து மீண்டும் பிறவா நிலைக்கு போக முடியும் என்று சொல்லி இந்த பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் என்ற தலைப்பை நிறைவு செய்வோம். அடுத்த அமர்விலே கர்மயோகம் என்ற தலைப்பை சிந்திக்க தொடங்குவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க ஐயா, நன்றி. போக்கும் வழிகளும் மிக தெளிவாக இருந்தது ஐயா, மிகச் சிறப்பாக இருந்தது, தெளிவாகவும் இருந்தது. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்விகளுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கையெழுத்தை கேட்கலாம், அல்லது உங்கள் கருத்துக்களையும் ஐயாவிடம் பரிமாறிக்கொள்ளலாம்.
நானே ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. வழக்கம் போல. சொல்லுங்க ஐயா. எங்கள் இந்த சிந்தனையை கேட்கின்ற போது எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஐயா. இந்த அழுக்கு மூட்டையை கழித்தாத்தான், அழுக்கை நீக்கினால் கழித்தாத்தான் இறை உணர்வு கிட்டும். ஆனால் அதே நேரத்தில் இறை உணர்வு கிடைத்தாத்தான் கழிவுகளை நீக்கிக் கொள்ள முடியும். இந்த என்னோட சொல்றது, ஆங்கிலத்தில் கேட்ச் 22 சொல்லுவார்கள். இதை பிடிச்சா அது வேணும், அது வேணும், ரெண்டும் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரிகிறது ஐயா. அது வாழ்க்கையே அப்படித்தாங்க ஐயா. இப்போ நமக்கு இதை செய்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, செய்யலைன்னா கெட்டு போகும் சொல்றாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம வாழ்ந்து பார்க்க முடியாது இல்லையே. ஏதோ ஒரு வாழ்க்கை தானே, ஒன்றே இல்லை. அரசியல் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ கொரோனா வந்தது, ஒரு பிரதமர் இருக்கிறாரு, அவர் ஒரு வகையில அந்த கொரோனாவை சமாளிக்கிறார். இன்னொரு எதிர்கட்சி தலைவர், அவரும் பிரதமராயிருந்தார் என்றால் அவர் ஒரு வகையில இதை சமாளித்திருப்பார். அவர் எப்படி செய்திருப்பார் என்பது நம்மள சொல்ல முடியாது இல்லையா. நாம் சந்தித்தது ஒரு பிரதமருடைய செயல்பாடு மட்டும்தான். இந்த இரண்டையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடையாது. திஸ் வே ஆர் தட் வே, ஏதோ ஒன்றைத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டையும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. என்றால் வாழ்க்கை ஒற்றைத்தனம் வாய்ந்தது, இருமை கிடையாது. அதனால இந்த பதிவுகள் நீங்கினால் அப்படின்ற கேள்வியும் ஏன் குழப்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் அளவிலே வாழ்கின்ற போது இந்த பதிவிலிருந்து தப்பவே முடியாது. ஏனென்றால் கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். இந்த பதிவுகள் நீங்கவே நீங்காது. அதற்கு மகரிஷி ஒரு உதாரணம் சொன்னார். ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஒரு குவளை தண்ணீர், அதிலே ஒரு எலுமிச்சம்பழ சாறு, நன்கு வடிகட்டிய எலுமிச்சம்பழ சாறு கலக்கிறோம். பார்க்கிற போது அதுல சாறு கலந்திருப்பதே தெரியாது. ஆனால் சுவைக்கின்ற போது நீரின் சுவையோடு புளிப்பும் கலந்திருக்கும். அதிலே 2 ஸ்பூன் சர்க்கரையை கலக்குகிறோம். பருப்பொருளான சர்க்கரை கலக்கிய பிறகு மறைந்து போகும், அங்க இருக்கிறது தெரியாது. இதை சுவைக்கின்ற போது தண்ணீரின் சுவையோடு புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் கலந்திருக்கும், பழரசம் என்று சொல்கிறோம். சரி, இந்த கூட்டணி வேண்டாம், சர்க்கரையை தனியா பிரிச்சு கொடு, சாறு எலுமிச்சை சாறு தனியா கொடு என்றால் சாத்தியமா? உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற கோவலை தண்ணி எடுத்துங்க சொல்ல முடியுமே தவிர, இந்த கூட்டணியிலிருந்து பிரிக்க முடியுமா? அரசியல் கட்சி கூட்டணியை போல பிரிக்க முடியுமா? முடியாது. இது போலத்தான் பதிவுகளும் பிரிக்க முடியாது. பிறகு எப்படி போக்கும் வழி என்று மகரிஷி பேசியிருக்கிறாரே என்றால், இந்த சொல்லுக்குள்ளாக ஒரு ரகசிய அர்த்தம் இருக்கிறது. உடல் என்ற எல்லை கடந்து போகிறோம். நீங்க தவத்தில் ஒடுங்குகின்ற போது ஆக்னை தவத்திலேயே ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்ற ஐம்புலன் தன்மாற்றத்திலே இருந்து சுருங்கி அழுத்தம் என்ற முதல் தன்மாற்றத்திலே நிலைக்கிறோம். ஆக்னையிலே 13 அலைச்சொலை தொடுகின்ற போது நமக்கு ஒலி, சுவை, மனம் 4 புலன்கள் வேலை செய்யாது. இப்ப என்னாச்சுங்க? காந்தத்தின் முதல் தன்மாற்றமாகிய அழுத்தத்தில் மட்டுமே நிற்கிறோம். அடுத்து துரியதவம். இந்த காந்தத்தை உற்பத்தி செய்து வெளியே தள்ளுகின்ற உயிர் சுழற்சியிலே நிற்கின்றோம்.
அப்ப 8 அலைச்சூழலிலே நிலைக்கிறோம். இப்போ அழுத்தம் என்பதும் அங்கே மறைந்து போனது. சுழற்சி மட்டுமே தெரிகிறது. அந்த சுழற்சிக்கு மையம் இருப்பு, ஆக்சல். அந்த இருப்பினுடைய முழுமை எங்கே? பிரபஞ்சம் முழுவதும், அதற்கு அப்பாலும். அதை நோக்கி பயணிக்கின்ற போது உடலை விட்டு வெளியே போகிறோம். உடலை விட்டு சக்திகளும் சிவகளும் போகிறோம். இப்போ அங்க உடலை விட்ட பிறகு மையம் எங்க? ஜீவாத்மா எங்க? அது அங்க கிடக்குது. இது நமது பகுத்தறிவு மட்டுமே பேரறிவோடு கலக்கிறது. இப்போ எந்த வினைப்பதும் நம்ம தாக்க முடியுமா பாருங்க. அறிவுபூர்வமாக வாழ்கின்ற வாழ்க்கையிலே மனமோ மனதுக்கு மூலமாகிய வினை பதிவுகளோ நம்மை தாக்க முடியுமா? எண்ணமற்ற நிலைக்கு போயிடுறோம். அதான் தெய்வீக போதை என்பார் மகரிஷி. அந்த தெய்வீக போதை ஏன் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க சாமிஜி என்று கேட்ட போது, மது அருந்துபவன் அந்த போதையிலே இருக்கத்தான் விரும்புவான். சற்று அது இறங்குகின்ற போது உடனே போய் ஒரு கோட்டை அடிச்சிருவான். அந்த போதையிலிருந்து அவன் வெளிவரவே விரும்புவது இல்லை. இது ஒரு கீழ்த்தரமான போதை. இதே போல இறைவனை உணர்ந்தவர்களும் அந்த தெய்வீகத்தை விட்டு விலகுவதற்கு விரும்புவதே இல்லை. அந்த தெய்வீக போதையே எப்பவும் இருக்கணும் என்று நினைப்பார்கள். அது உன்னதமான போதை என்று மகரிஷி சொல்வார். என்னை உடல் கடந்து போகிறோம், அப்போது வினைகள் நம்மை தாக்க முடியாது என்பதுதான் போக்கும் வழி என்பதனுடைய ரகசிய அர்த்தம். நம்ம இங்கேயே இருந்துகிட்டு நானும் தவம் பண்றேன், எனக்கு பாவமெல்லாம் வேலை செய்யாதுன்னா யாருக்கு செய்யல. சமீபத்தில் கூட ஒரு பேராசிரியர் லிப்ட்ல போகிற போகுது சிக்கி நசுங்கி செத்து போனார் என்று கேள்விப்பட்டேன். அதே போல இன்னொரு பேராசிரியர் விபத்தில் இறந்து போனார். இதெல்லாம் பார்க்கிறோம். ஸோ நாம ஏதோ தவம் செய்வதனால தத்துவம் பேசுவதனால ஏதோ ஞானி ஆயிட்டோம்னு நினைக்க கூடாதுங்க. அது வேற, அது முற்றிலும் வேறானது. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஐயா உங்களுடைய முதல்ல இருந்து அப்படி கடைசியில கேட்டுக்கொண்டு போய் ஒரு ஓவரோலா ஒரு அபிராயம் வந்தது என்று சொல்லி சொன்னால், எல்லாம் எங்கிட்ட கர்ம வினைதான் தங்கி இருக்கிறது என்ற மாதிரி. காரணம் என்று சொன்னால், நீங்கள் பாவப்பதிவுகளை அடியோடு அழித்தல், அதை பற்றி கூறும் பொழுது அதாவது சஞ்சித கர்மம், இந்த இறை உணர்வுடன் செயற்பட்டால் அடியோடு அழிக்கலாம். அப்படி ஒரு இதை சொல்லி உதாரணமா பட்டத்தாரையும் சொன்னீங்க. அப்படி என்று இருக்கும் பொழுது அதிப்ப என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அந்த இறை உணர்வோடு செயற்படுவதற்கும் எங்களுக்கு கர்மவினை புண்ணியம் இருக்க வேணும், அந்த புண்ணியம் இருக்க வேணும். அப்படி இல்லாட்டி அதையும் செய்ய முடியாது. அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது ஓவரோலாக பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் அந்த கர்மவினை தான் காரணம். அது இருந்தால்தான் எங்களுக்கு இப்ப வேதாந்தத்துக்கு வரோம். இதை கேட்கறதுக்கு எங்களுக்கு அந்த கர்மவினை இருக்க வேணும். இருந்தால்தான் நாங்கள் வேதாந்தத்துக்கு வருவோம், இந்த தவம் செய்வோம், இந்த ஆத்மீக வருவோம், இந்த தன்வினை பின்வினைகளை விழிப்புணர்வோட வராம பார்த்து கொள்ளலாம். இது மாதிரி துரிதவத்துல வரும் பொழுது அந்த அடியோடு அழித்தல், அதாவது வந்து இறை உணர்வுகள் பெற்று அந்த அடியோடு அழிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அப்படி உமையா ரைட். அப்படியா ஓரளா பார்க்கும் பொழுது எங்களுக்கு அந்த கர்மவினை புண்ணியம் இருக்க வேணும். அப்படி அப்ப இதுல கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு பக்கம் கர்மவினை, மற்ற பக்கம் முயற்சி. அப்ப முயற்சி செய்வதற்கும் அந்த கர்மவினை இருக்க வேணும். அப்படியா ஐயா? நிச்சயமாக
ஏன்னா இப்போ ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த குரங்கு படையில 4 பிரிவா பிரிச்சு 4 திசையில அனுப்புறாங்க. அவர்கள் மனிதர்கள் தான், மனம் உள்ளவர்கள் தான். ஆனா அனுமன் என்ற ஒரு குரங்குக்கு தான் தென் திசை போகணும்னு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தென் திசை என்பது என்ன அப்படின்னா, குருஸ்தானம், குருவை நோக்கி பயணிக்கின்ற ஸ்தானம். தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவனுடைய ஒரு அம்சம் தட்சிணாமூர்த்தி. அதாவது தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருப்பார், சீடர்கள் வடக்கு நோக்கி பயிற்சி பெறுவார்கள். அப்போ குருஸ்தானமாகிய இந்த அனுமன் அவன் தெற்கு நோக்கி பயணிக்கிறான். அப்போ அத்தனை குரங்குகளிலேயும் பக்குவப்பட்ட குரங்கு அனுமன். அவனுக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது. இப்ப இதுல இந்த கதையிலேயே நீங்க ஏன் மற்ற குரங்குக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல? அதேதான், எல்லா மனிதர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. யாரு வினைப்பதிவு குருஸ்தானத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், ஆத்ம தரிசனம் கிடைக்கும். அடுத்ததையா இன்னும் ஒரு கேள்வி, 2 கேள்வி இருக்கு. அது இந்த நான் போன முறை உங்கள்கிட்ட சிந்தனைக்கு நான் வர முடியாம போச்சு. அப்ப நான் சிவாஜியா போஸ்ட் பண்ணியிருந்தார், அதுல பார்த்தேன்னா அதுல 2 கேள்வி இருக்குன்னு சொன்னால், இந்த பித்ரு தோஷத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தீங்க. அதுல அப்ப சொல்லும் பொழுது இந்த பித்ருன்றது நம்ம இறந்த முன்னோர்கள், தோஷம் என்று அந்த பாவம். அப்ப இந்த ஆட்கள் இந்த பூச்சி அந்த இதெல்லாம் செய்வி, நம்ம அந்த இறந்ததுக்கு ஆடிய அமாவாசை அப்படி எல்லாம் செய்வார்கள். அது செய்வதற்கு காரணம் இந்த முந்தாதியர் செய்த பாவம் எங்களுக்கு வரக்கூடாதுண்டோ, இல்லாட்டி அந்த மூதாதையர் செய்த பாவங்கள் அப்படியே போகணும் என்று அதுக்காக செய்யறோம். இப்ப அது சரியோ புள்ளியோ தெரியாது, பண்றது அந்த பர்பஸ் என்ன, அது என்ன செய்கிறார்கள்? அதாவது இப்ப சமீபத்துல நடக்கிற சொன்னா இது எப்படி தோன்றிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். புரட்டாசி மாத அமாவாசைக்கு தான் மகாலய அமாவாசை என்று சொல்லி அன்றைக்கு தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது என்ற ஒரு சடங்கு இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த வருஷம் செய்தித்தாள்களில யூடியூப்ல செய்தி பார்க்கிறேன், ஆடி அமாவாசையிலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து புண்ணியம் பெறுங்கள் என்று ஒரு செய்தி வருது. இன்னொரு 5 ஆண்டுகளிலே வருடத்திற்கு 2 முறை தர்ப்பணம் செய்ய போறாங்க இந்த மக்கள். ஆடி மாசமும் புரட்டாசி மாசமும் 2 முறை செய்ய போறாங்க பாருங்க. இப்படித்தான் சடங்குகள் உருவாக்கப்படுகின்றன. நோக்கம் பொருள் பற்று, வியாபாரத்தனம். வருஷத்துக்கு ஒரு கம்முட்டு சம்பாதிச்சா போதுமா? 2 முறை சம்பாதிக்கலாமே. மக்கள் எவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறார்களோ அதெல்லாம் காசாக்கலாமே என்கின்ற கயமைத்தனம். இது உண்மை இல்லை, கயமைத்தனம். சரி, இப்போ பித்ரு தோஷத்திற்கு இவன் பிண்டம் வைக்கவில்லை என்றால் தோஷம் என்றாங்க. நீ முன்னோர்களுக்கு திதி படைக்கவில்லை என்றால் அதுதான் பித்ரு தோஷம் என்கிறார்கள். அந்த சொல்லுடைய பொருள் என்ன என்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பித்ரு என்றால் முன்னோர்கள், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்போ தோஷம் என்பது என்ன? துன்பத்தை தரக்கூடிய பதிவுகள். இவன் படைக்கவில்லை, பிண்டம் படைக்கவில்லை என்றால் தோஷமா, அல்லது முன்னோர்கள் செய்த தோஷத்துக்கு பித்ரு தோஷம் அர்த்தமா? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு நண்பர் வீட்டுக்கோ உறவினர் வீட்டுக்கோ போறோம், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தையை பார்த்த உடனே ஒரு சாயல் தெரியுது. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா மாதிரி இருக்கிறான், அப்பா மாதிரி இருக்கிறான், தாத்தா மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவீங்களே தவிர, ஏய் குழந்தை மாதிரியா நீ இருக்கடா, ஏய் குழந்தை மாதிரியே தாத்தா இருந்தது அப்படின்னு சொல்லுவோமா? எதை சொல்லுவோம்? ஏற்கனவே இருந்ததை முன்வைத்து தான் பின் வருவதை ஒப்பிடுவோம். தாத்தா மாதிரி இருக்கான்னு சொல்வதுதான் வழக்கு, பொருத்தமே தவிர குழந்தை மாதிரி தாத்தா இருந்தா சொல்ல முடியுமா? ரிவர்ஸ்ல போகாது. அது போல தோஷம் என்பது தலைமுறை பதிவு, பாவப்பதிவு, புண்ணிய பதிவு என்பது இங்க இருந்து அங்க போகுமே தவிர அங்கிருந்து இங்க வராது, ரிவர்ஸ்ல வராது.
எனவே பித்ரு தோஷம் என்பது நமது முன்னோர்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவப்பதிவுகள். அது நமக்கு சஞ்சித கர்மாவாக வந்ததே, ரைட் அதுதான் பித்ரு தோஷம். ரைட் இதுக்கு பிண்டம் வச்சா போகாதுங்க, தவம் பண்ணி ஒழுக்கத்துக்கு வரணும், திருத்தம் பெறணும், அப்படின்னு நல்லவனாக திருந்தணும், அறம் சார்ந்து வாழணும். அதான் பித்ரு தோஷத்திற்கு நிவர்த்தி. ஐயா அப்படின்னு ஐயா அந்த முந்தியன அவர்கள் செய்த பாவங்களில எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டது. அப்ப நாங்கள் எங்களுக்கு பரிகாரம் செய்ய பார்க்கணுமே தவிர ஏதோ இப்படி நீக்கணும்னு பார்க்கணுமே தவிர மற்றபடி ஈஸியா போய் அங்க பூஜையை செய்து போட்டு அப்படி நீக்க முடியாது. நீக்க முடியாதனால தானே துன்பம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீக்கி இருந்தால் இத்தனை தலைமுறைகளாக பிண்டம் வச்சிருக்கிறோம், இன்னும் கஷ்டம் வருது, துன்பம் வருது, நோய் வருது என்று சொன்னால் இதுக்கு யார் காரணம்? வினை இருக்குன்னு தானே அர்த்தம். அடுத்த ஐயா அதை எப்படி எடுக்கலாம் யோசிச்சு பார்த்ததுன்னு சொன்னால், இப்ப பித்ருதோஷம் முன்னைக்கு இப்ப உதாரணமா என்னுடைய தாய் தந்தை அவன் முன்னோர்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்கள் எனக்கு இவ்வளவு பாடுபட்டு உள்ள வளத்துக்களத்துக்கு செய்திருப்பார்கள். அதன் நன்றி கடனாக நாங்கள் பித்ருதோஷம் அந்த தீர்க்கடன் செய்யும் பொழுது இப்ப இதை பற்றி நீங்களும் யாரோ சொல்லியிருக்கோம் அந்த மந்திரத்தை பற்றி, அந்த மந்திரத்தின் அந்த உச்சரிப்பு அதனுடைய அதிர்வுகள் வந்து அது வந்து பிரபஞ்சம் வரை போக வேண்ட மாதிரி, அந்த அதிர்வுகள் வந்து பண்ண மாதிரியும் அப்படி ஒரு அப்ப இந்த பித்ருதோஷம் செய்யும் பொழுது அதை முறையாக அந்தணர்கள் அந்த முறையாக செய்யணும். அப்படி செய்தால் அந்த மந்திரத்தின் அதிர்வுகள் வந்து இப்ப நீங்க அந்த எர்த் பவுண்ட் சோல்னு சொன்னீங்க, சில சோல் வந்து எர்த் பவுண்ட்ல இருக்கும்னு சொல்லி அந்த பெரிய பாவம் இருக்கும் பொழுது இந்த மந்திரம் அந்த அதிர்வுகள் வந்து போய் அவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை குறைக்கோ ஏதோ அவைக்கு ஏதாவது செய்யுமா ஐயா? சரி, நீங்க இது எத்தனை தடவை செய்றீங்க? வருஷத்துக்கு ஒரு முறை. தினமும் இதற்கு எதிராக ஆசாபாசங்கள்ல பலவற்றை செய்றீங்க. அப்ப ஒரு முறை செய்தது சக்தி அதிகமா, 365 நாட்கள் செய்ததுக்கு சக்தி அதிகமா? சொல்லுங்க. ஒரு நாள் செய்ததுக்கு இவ்வளவு பவர் வருமா அப்படின்னா, அப்ப 364 நாட்கள் நான் வாழ்கின்ற வாழ்க்கையோட பவர் போகாத மேல? அதுவும் அலைகள் தானே. சரி, மந்திர அலைகள் சொல்றீங்க. இப்ப மந்திரம் சொல்றாங்க, அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் சொல்றவங்க இருக்கிறாங்க தினமும். அவங்களுக்கெல்லாம் வியாதி வரலையா? சிக்கல் வரலையா? இல்ல நமக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்கிறானே புரோகிதன், அவனுடைய குடும்பத்துல சிக்கல் இல்லையா? சொல்லுங்க. அதாவது என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வரைக்கும் எந்த கதை வேணா விடலாம். திருப்பி கேள்வி கேட்டோம் என்றால் எந்த விடையும் நிக்காது நம்ம முன்னாடி. ஏன்னா இன்னொரு பக்கம் இருக்கு, அதுக்கு 360 டிகிரி ஒரு புள்ளிக்கு. நீங்க ஒரு கோணத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இன்னொரு கோணத்தில் அதற்கு கேள்வி கேட்டால் விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் அது தவறான செய்தி. எது 360 கோணங்களிலும் சரியான விடையை தருமோ அது மட்டுமே சத்தியம். என்ற கேள்வி என்று சொன்னா, அப்படி அந்த மந்திரம் சொல்லும் பொழுது அந்த மந்திர அதிர்வுகளுக்கு அதுக்கு பலன் இருக்குன்ற அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நாளும் 365 நாளும் சரி. மற்ற இப்ப நான் சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக இருக்கிறேன். இப்ப மந்திரத்தை 365 நாளும் இப்ப நாங்க தவம் செய்யற மாதிரி ஒருவர் வந்து 365 நாளும் அந்த ஐயர் எல்லாம் பிடிச்சு அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி 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 அந்த புதிர்காலம் செய்யறாரு வைப்போம். அப்படி செய்தால் ஒரு கற்பனை தான். ஆமாய்யா, கற்பனை இல்ல கற்பனை ஐயா. அந்த எந்த கேள்வி சொன்னா, அந்த மந்திரங்களுக்கு வந்து பவர் இருக்கான்னு, அதான் என்னுடைய இது. அப்படி செய்யறதால இருக்கும் இருக்கும். ஏன்னா நீங்க பித்ரு மந்திரத்தை சொல்ல வேண்டியது இல்லை. ஆமா, இந்த பிரதோஷ வழிபாடு மந்திரம் இருக்கு பாருங்க. ஆமா, அது ஒரு 4 வரி தான், 2 வரியோ 4 வரி தான் வரும். அதை நீங்க தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல என்ன அர்த்தம்? எப்படி ஒரு தென்னை மரத்துல வந்து அது முதிர்ந்து விட்டால் கீழே விழுகிறதோ, அதே போல ஒரு பூசணிக்காய்
இது போல கொடியிலே தரையிலே படரக்கூடிய காய்களோ கனிகளோ அவை முதுகின்ற போது தானே அந்த காம்பிலிருந்து தொடர்பு அற்று போகும். அது போல சம்சார பந்த பாசங்களிலிருந்து என்னை விடுவித்து உன்னோடு என்னை இணைத்துக் கொள்வாயாக என்பதுதான் பிரதோஷ வழிபாட்டினுடைய அந்த என்ன மந்திரம் சொல்லுவாங்க, மிருத்யுஞ்சய மந்திரம். அதனுடைய தமிழ் ஆக்கம். இப்போ இந்த நமக்கு தமிழ் தானே மொழி. அதனால தமிழ் மொழியிலேயே தினமும் 108 முறை சொல்லி பாருங்க. மனம் பக்குவமடைதா இல்லையான்னு பாருங்க. மந்திரம் சொன்னா தான் சக்தி என்பது இல்லை, மனசுக்கு தான் சக்தி. எனக்கு தெரிந்த மொழியிலே, புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில நான் தினசரி 108 முறை இந்த சம்சார பந்தத்திலிருந்து என்னை விடுதலை செய் என்று நான் மனதார 108 முறை சொல்கின்ற போது என்னுடைய மனம் அன்றைய நாளிலே செயல்பாடுகளிலிருந்து விலகிறதா இல்லையான்னு ஒரு நாள் செய்து பாருங்க. ஒரே ஒரு நாள் செய்து பாருங்க. நேற்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த குறிப்பை சொல்லி, அதாவது தமிழிலே இந்த மந்திரத்துடைய பொருளை சொல்லி இன்று நான் நடந்த வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு கவனிச்சு பாருங்க. அப்போ இதை செய்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு போய் ஒரு புரோகிதரை கூப்பிட்டு மந்திரம் சொல்லி அவனுக்கு ஃபீஸ் கொடுத்து எதுக்கு இந்த வியாபாரம்? நமக்கு தமிழ் தெரியும். இன்றைக்கு இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் பொருள் என்றும் நமக்கு பல பேர் சொல்றாங்க. அவருடைய பொருள் இதுதான். அப்போ இதை நான் 108 முறை ஒரு நாளைக்கு சொன்னேன் என்றால் என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? அன்றைக்கு எனக்கு அமைந்த சூழ்நிலைகள் என்ன? செய்து பாருங்களேன் ஒரு முறை. ஜஸ்ட் ஒரு ட்ரையல், ஒரு செக் தான், ஒரு டெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக மாற்றம் உண்டு. அப்ப இதுலயே நீங்க முழுமை பெற வேண்டியது தானே. சோ நமக்குள் நம்மை தேடுவதை விட்டு விட்டு ஏன் அடுத்தவரை துணை நாடணும்? புரியுது ஐயா. அவங்கள்ட்ட இது வந்து மற்றவங்களையும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. எங்கள்கிட்ட அந்த ஆற்றல் டிபெண்டன்ஸ் வேண்டியது இல்லையே. ரைட் ரைட். ஐயா அடுத்த ஐயா என் ஒரு கேள்வின்னு சொன்னால், இந்த ஜனா ஐயா ஒரு கேள்வி கேட்டார் உங்களுடைய அந்த போன சின்ன உரையில முடிய என்ன சொன்னால், இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடல் இருக்கும் பொழுதுதான், உடல் மனம் இருக்கும் பொழுதுதான். ஆனபடியா இறந்து விட்டால் அவை எல்லாருக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். அப்ப நீங்களும் ஆமான்னு சொன்னீங்க. சொல்லிட்டு பேருந்து அதுல ஒன்று சொன்னீங்க என்று சொன்னா, இறப்பு என்பது எல்லாவற்றுக்கும் தீர்வு. ஆனால் அந்த ஆத்மா எந்த நிலையில் போகும் என்பது அந்த பக்குவத்தை தான் நிச்சயப்படுத்தும் சொல்லி. அப்ப ஆனால் இந்த பூமியை சார்ந்திருக்காமல் அங்க போனா பரவாயில்லை என்ற மாதிரி சொன்னீங்க. அப்ப நான் என்னுடைய கேள்வி என்று சொல்லி சொன்னால், இந்த என்னமோட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த பாவத்தின் அடையாளம் உயிர் நோய், உள்ளத்தில் களங்கம், வாழ்க்கை சிக்கல், அதான் அப்படி இருக்கு சொன்னீங்க. ரைட். என்னுடைய கேள்வி என்று சொன்னால், இந்த உள்ளத்தில் சிக்கல் களங்கம் ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கை சிக்கல் ஒன்றும் இல்லாத அவர்களுக்கு வந்து நான் பார்த்திருக்கிறேன். இப்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறவர்கள், பிரச்சனை ஒன்றும் இல்லாத இருக்கிறவர்களுக்கு சாகிறதுக்கும் விருப்பம் இல்லை. அவர்கள் வந்து கனகாலம் நான் இப்ப உதாரணமாக போன கிழமை ஒரு தடவை பார்த்தேன். 96 வயசு உசாரா இருக்கிறார். அவருக்கு வந்து அவர் வழியா ட்ரெஸ் பண்ணிக்கணும், வழியா இருக்கிறார். அவர் இண்டிபெண்டா இருக்கிறார், ஹெல்த்தியாகவும் இருக்கிறார். அப்ப நான் கதைச்சு பார்க்க, அவர் சின்ன பார்க்க அவருக்கு என்ன கனகாலம் வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குதுன்னு பார்த்தேன் நான். அப்ப அந்த கஷ்டங்களுக்கு காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி உள்ளத்தில் களங்கம், வாழ்க்கை சிக்கல், மற்றது உடல்ல நோய் அப்படி எல்லாம் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த சாக ஒண்ணு வேற இருக்கும். அது ஒன்றும் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா தானே இருக்கும் ஐயா, அப்படித்தானே? அதாவது இது புண்ணியத்தின் பலன். ரைட். ஆமா. சோ புண்ணியத்தின் பலன் என்ன உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்ற தெளிவு வந்து விட்டால் ரைட், இந்த வாழ்க்கையில என்ன அனுபவிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். ஆரோக்கியமா இருக்கிறோம், ஒரு சிக்கல் பிரச்சனை இல்ல, நிறைய வசதி இருக்குது. சரி, என்ன பண்ண போறோம்? அதே ஐம்புலன் வாழ்க்கை தானே. இதுல என்ன சுகம் இருக்கு? அப்போ இதுல இருந்து இதுல ஒண்ணும் இல்லை என்று தெரிந்து விட்டால் வாழ்க்கை வெறுமை. வெறுமை என்பது தானே சூன்யம் தானே இறைவன். அப்ப அவனுக்கு இந்த வாழ்க்கையில
நாட்டம் இருக்காது. அவனும் தற்கொலை பண்ணிக்க மாட்டான், நாட்டம் இருக்காது. அப்ப என்ன ஆகுது? மரணத்தை வரவேற்கக்கூடிய பக்குவம் இருக்கும். வாழும் வரைக்கும் நிம்மதியா இருப்போம். நேரம் வருதா, ரைட், இந்த பூமிக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நான் அவரை பார்க்க போகும்போது அவருக்கு நல்ல ப்ரெஷர், 180 இருந்தது ப்ரெஷர். அப்ப ஏன்னா பயம் இப்படிதான் வந்துட்டுன்னு சொல்லி, அப்ப நான் அவர்கள் பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த போல போகும்போது அவரை கேட்டேன், பயம் இல்லை தனி இருக்கிறேன்றத. அவர் சொன்னார், ஏன் பயப்படுவான், என்ன உயிர் போகணும் தானே, சிம்பிளா சொல்லிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி. ரைட்யா, இதை கேட்டதுக்கு காரணம் நான் இப்ப இது கனகாலமா என்ற மனதில் இருந்த ஒரு கேள்வின்னு சொல்லி இதை கேட்டதுக்கு காரணம் தான், நான் ஒரு 1997 கன்னியாகுமரிக்கு போகும்போது அதுக்கு பக்கத்துலயே அந்த சுயந்திரம் இருக்கு ஒரு கோயில் ஒன்று சொல்லி. நான் போயிருக்கேன். ரைட் ஐயா, சந்தோஷம் ஐயா போனது. அதுக்குதான் அதை வச்சுதான் கேள்வி. என்னன்னு சொன்னா, அப்ப அந்த கோயிலுக்கு போகும் பொழுது எங்களுக்கு அதை பற்றி ஒரு புரோகிதரா இருப்பார் நினைக்கிறேன். அவர் தான் எங்களுக்கு அதை சுத்தி காட்டி அதை விளங்கப்படுத்தி கொண்டு வந்த ஒரு விஷயங்களை. அது எனக்கு நான் சரியா புரிஞ்சனோ இல்லாட்டி யாரும் சரியா சொன்னாரோ எனக்கு அது தெரியாது. அந்த சுத்தி பார்த்து கொண்டு வரும் பொழுது ஒரு சின்ன கோயில் ஒன்று உள்ளுக்கு ஒரு நாயனார் இருக்கு. அவர் சொன்னார், நாயனார் எல்லாம் முத்தியரா இங்க தேவலோகம், அப்படிதான் சொன்னார் அவர். தேவலோகம் போய் தேவலோகத்துல இருந்து 3 நாள்ல அவருக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு கூட திருப்பி பூர்வத்துக்கு வந்துட்டார். வித்தியாசமான நாயனார்னு சொல்லி அவருக்கு அப்படின்னு கழிப்பட்டீங்களா ஐயா? பாத்தீங்களா? உப்புலியப்பன் அப்படி இருக்கா ஐயா? அதெல்லாம் கதைங்கய்யா. ரைட், அதான் கேட்டேன். தேவலோகம் எங்க இருக்கிறது, யார் போயிட்டு திரும்பி வருவாங்க? ரைட். ரைட். மற்றது ஐயா இன்னொன்று கடைசியா கல்வி சொன்னால், இந்த நீங்க இந்த பாவத்தை சொன்னீங்கதான், உடல் நோய், உள்ளத்தில் வாழ்க்கை சிக்கல்கள். ரைட். இதை வச்சு பார்க்கும் பொழுது இப்ப வேதாத்தியத்துக்கு வந்தவர்களுக்கு அவர்களுக்கு தவம் எல்லாம் செய்து அவரெல்லாம் சிந்தனை எல்லாம் கேட்டு எல்லாம் செய்து தங்களை ஓரளவுக்கு உணர்ந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஓரளவுக்கு தாங்கள் செய்த பாவங்களன்றதை கணக்கிட முடியும் ஐயா, அப்படியா? அதாவது சிக்கல் வரும்போதெல்லாம் பாவத்தை கணக்கிடலாம், சிக்கல் வராத வரைக்கும் புண்ணியத்தை கணக்கு பார்க்கலாம். ரைட். ஏன்னா நம்ம அந்த பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு தொண்டு மனப்பான்மையோட நாமும் செய்யறோம், மற்றங்கள்ல போய் சேவையும் செய்கிறோம் அப்படின்ற ஒரு நிலையில நாம் வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்கின்ற போது நமக்கு பெரும்பாலும் புண்ணிய பதிவுகளாகத்தான் இருக்கும். பிரச்சனைகளோ மற்ற இதோ சிக்கல் எதுவுமே நம்ம அண்டுவது இல்லை. ஸோ நம்ம பயிற்சியில எந்த அளவுக்கு அது ஆர்வத்தோடு தன்னலமற்று செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில மேன்மைகள் தான் இருக்கே தவிர சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு நாள் இப்போ ஒவ்வொருத்தருடைய மனம் எப்படி நம்ம சொல்ல முடியாது. நல்ல சர்வீஸ் பண்றாங்க, நல்லா இருக்காங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் அவருக்கு விபத்து வந்தது என்று கேட்கிற போது அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ அவரவர்களுக்குத்தான் தெரியும், எனக்குள் என்ன இருக்குன்றது எனக்கு தான் தெரியும், வேற யாரும் கண்டிருக்க முடியாது. அதனால அவங்க எந்த அளவுக்கு பயிற்சியில ஈடுபாடு வச்சிருந்தாங்க, நம்பிக்கை வச்சிருந்தாங்க, தொண்டு மனப்பான்மை இருந்ததெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல், நம்முடைய ஆத்மா, நம்முடைய பயணம், இதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவருடைய வாழ்க்கை ஒப்பிட்டு பார்த்தால் சரியான விடை கிடைக்காது. சரிங்களா ஐயா? ஸோ நாம பிரச்சனைலாம் வாழ்கின்ற காலம் எல்லாமே புண்ணியம் தான். என்றைக்கு ஒரு சிக்கல் வருகிறதோ அன்றைக்கு பாவத்தை சந்திக்கிறோம். எனவே பாவத்தின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். மனோடக்கலை வந்தவர்களுக்கு பாவத்தின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தா தான் இங்க வருவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். 2 கேள்வி ஐயா நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்று ஐயா, இந்த மகான்கள் விஸ்வாமித்திரர் அல்லது இவர்கள்
அவர்கள் வாழ்க்கையில திடீரென்று ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு பட்டினத்தார் போன்றவர்களுக்கு திருப்பு முனை ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறி ஆன்மீக வந்திருக்கிறார்கள், இறை உணர்வோடு வந்திருக்கிறார்கள். அந்த அந்த திருப்பு முனை நடப்பதற்கு அதுக்குரிய புண்ணியம் இருந்தா தான், அதுவும் பதிவு இருந்தா தான் அது நடக்கும். அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு திருப்புமுனை வரவேணும் என்றால் இந்த 7 தலைமுறைகளிலே தொடர்ந்து ஆன்மீக இதுல வந்த வரவர்களுக்கு தான் அப்படி ஒரு திருப்புமுனை வரும் என்று சொல்லுவாங்க. ஆமா, நிச்சயமாக 6வது தலைமுறையாவது இருந்தா தான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து நாங்கள் ஆன்மீக வழியிலே பின்பற்ற ஆன்மீக வழியிலே வாழ முற்பட்டாத்தான் அந்த ஏதோ ஒரு தலைமுறையாக. ஆமா, அதுக்காகத்தான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். எப்போ எது கிடைக்கும் நமக்கு தெரியாது. கிடைச்சாலும் சரி, கிடைக்கட்டும் சரி. இந்த பிரிவிலை ஞானம் கிடைக்குதா சந்தோஷம், கிடைக்கலையா பரவாயில்ல. இருந்தாலும் நான் வாழ்ந்த வாழ்க்கையின் தூய்மை என்பது என் சந்ததிக்கு போகும். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு திறக்கப்படும். அவர் பயன்படுத்திக்கிட்டா பயன்படுத்திக்கலாம், அல்லது அடுத்த தலைமுறைக்கும் போகலாம். ஆனால் நான் பெற்ற இந்த அனுபவம் என்பது வீண் போகாது, என் சந்ததிக்கு போகும். அப்பயே அதுல அந்த அந்த இறை உணர்வு கிடைக்கின்ற போது பக்தி மார்க்கத்திலே அதை புரிந்து கொள்ள முடியாது. இறை உணர்வு என்பது சரணாகதி என்று புரியலாம். ஞான மார்க்கம் என்று பார்க்கின்ற போது அன்பும் கருணையும் ஆன வாழ்வு என்றுதான் சொல்ல எடுக்க முடியுமா? என்ன அந்த அந்த இறை உணர்வு மார்க்கத்தில் சரணாகதி கிடையாதுங்க ஐயா. இன்றைக்குள்ள பக்தர்களுக்கு சரணாகதி கிடையாது. சரணாகதி என்றதுக்கு அவங்களுக்கு அர்த்தமே தெரியாது. இப்போ சரணாகதி வந்துவிட்டால் ஒழுக்கம் வந்துடும். ஒழுக்கத்தின் வெளிப்பாடு சரணாகதி. என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்தவனை ஏமாற்றுறதோ திடுவதோ பிச்சை எடுப்பதோ கூடாது. அதுதான் சரணாகதி. பட்டினத்தார் சொல்வார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேஞ்சினே. இதுதான் சரணாகதி. நமக்கு வேண்டிய உணவு ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்துட்டு போகணும். அதுதான் சரணாகதியுடைய வெளிப்பாடு. அப்படி யார் இருக்காங்க இன்னைக்கு? எல்லாம் கோயில போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு நான் சரணடைஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட ஒரு மதிப்பை தேடுகிறார்கள். சரணாகதி வார்த்தைக்கு அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது. உண்மையான சரணாகதி என்பது ஞான மார்க்கம். ஆன்மாவை உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன், ஆன்மாவை உன்னிடத்தில் அர்ப்பணித்து விட்டேன். அதுதான் சரணாகதி. மகர்ஷி தான் நான் சொல்றாங்க. அப்ப ஞானத்தின் உச்சம் சரணாகதி. மார்க்கம் கூட சரணாகதி கிடையாது, உச்சம் சரணாகதி. இறை உணர்வு பெற்றோம் அல்லது இறை உணர்வை நாங்கள் நோக்கி போய்கின்ற முன்னேறுகிறோம் என்ற அதனுடைய வெளிப்பாடு என்ன ஐயா? அதாவது தினசரி நமக்கு பயிற்சியில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொருள் பற்று, உறவு பற்று, இதிலெல்லாம் ஒரு விடுதலை. நடக்கட்டும், நம்ம இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இருக்கிறோம், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், கடமை நமக்கு இருக்கு, இல்லையா இறைவன் பார்த்துக்கும், நம்மளை நம்பி யாருமே இல்லை என்ற ஒரு தெளிவு. நாம விரும்பி போய் ஒரு சிக்கலை தேடி மாட்டிக்கொள்வது. ஒரு உதாரணமா, நம்ம கிட்ட பணம் இருக்கு வச்சுங்களேன், இதை கொண்டு போய் ஷேர்ல போட்டா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாமா, இல்லை கோல்டு வாங்கி வச்சா விலை வரும்போது வாங்கிக்கலாமா என்றெல்லாம் நினைக்கின்ற போது அது சிக்கலை உருவாக்கும். லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், சிக்கலை உருவாக்கும். அப்ப இது பொருள் மீது உள்ள ஆசை.
இதெல்லாம் இல்லாம என் ஒன்று நடக்கட்டும்ப்பா, இருக்கிறது போதும் வச்சுட்டு என்ன போறோம். அப்ப குழந்தைகள் அவங்க சம்பாதிச்சுப்பாங்க, அவங்க சும்மாவா இருக்க முடியும். அவங்களுக்குன்ற இந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்துக்குவாங்க. நாம போன பிறகு என்ன மிச்சம் இருக்கோ அதை அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதானே. என்று எதன் மீதும் ஒரு அதீதமான பற்றுதல் இல்லாமல் ஏதோ இருக்கிறோம், போற வரைக்கும் இருக்கிறோம், அவ்வளவுதான் என்று வாழ்கின்ற அந்த மனப்பக்குவம் தான் நம்முடைய அளவுகோல். ஆமா, புரிஞ்சு ஐயா. அப்ப நாங்கள் பார்க்க போகின்ற தலைப்பு கர்மயோகத்திலே வாழ்க்கையை நடத்திவிட்டால் அதுவே அதுதான் ஒரு மனிதனுக்கு என்று இயற்கை தந்த வாழ்க்கை முறை கர்மயோகம். மிக உன்னதமான வாழ்க்கையே கர்மயோகம் தான். ஆன்மீகத்திலே எந்த விதமான ஆன்மீக பயிற்சிகளும் எடுக்காமலே இயற்கையாகவே அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இறை, அதாவது ஆலய வழிபாடு என்பதற்கு அர்த்தமே மாறி போச்சுங்கய்யா. அதாவது நீங்க ஆலயங்கள் தோற்றுவிக்கப்பட்டுடைய நோக்கம் என்ன, அதனுடைய செயல்பாடு பயன்பாடு என்ன என்பது இன்றைக்கு மாறி போச்சுங்க. கோயிலுக்கு போகலன்னா நாத்திகன் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கே தவிர இறைவனை நச்சரிப்பது நாத்திகம் என்பதே மக்களுக்கு தெரியாது. நீங்க இந்த வரலாற்றை திருப்பி பாருங்க. எப்போ ஆலயங்கள் நிறுவப்பட்டன, யார் நிறுவினார்கள், எதற்காக நிறுவினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவத்தில் ஒரு சிலையை நிர்மாணிக்கலாம் என்று அது ஒரு மணல்லையோ மாவுலையோ வரைந்து தந்தவர் ஒரு ஞானி, அதை வடித்து தந்தவர் ஒரு சிற்பி, அதை ஒரு கருவறைக்குள் ஸ்தாபகம் செய்பவர் ஒரு புரோகிதர். நோக்கம் என்ன? மக்கள் இங்க வரணும், வந்து மனதை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த முறை, அதாவது தவ முறை. அதனால கோவிலெல்லாம் மண்டபம் இருக்கும். எதுக்கு மண்டபம்? கொஞ்சம் அமைதியா உட்காரு என்பதுதான் மண்டபம். அந்த பூஜை முறைகளிலேயே ஒரு தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த பொதுவா இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா, அது தென்னாட்டுல பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் எல்லாம் கருப்பு கல்லாகத்தான் இருக்கும். அந்த விக்கிரகத்தின் மீது அபிஷேகம் செய்யற போது சந்தனம், பன்னீர், குங்குமம், விபூதி, மஞ்சள், அப்புறம் பஞ்சாமிர்தம் என்று அபிஷேகம் செய்யறாங்க. இப்போ இளநீர் ஊற்றுகின்ற போது அந்த கருப்பு நிறத்தின் மீது ஒரு நீர் வழிந்து போறதை பார்க்கிறோம். ஒரு சந்தனத்தை கரைத்து ஊத்துகின்ற போது கருப்பின் மீது மஞ்சள் நிறம் கலந்ததை பார்க்கிறோம். விபூதி கொட்டுகின்ற போது வேறு நிறம் தோன்றுகிறது, குங்குமம் கொட்டுகின்ற போது வேறு நிறம் தோன்றுகிறது. இந்த நிறம் உண்மையா அல்லது உள்ள இருக்கின்ற கருப்பு நிரந்தரமானதா? அப்போ எத்தனை நிற தோற்றங்களை நீ பார்த்தாலும் உள்ள இருக்கின்ற மூலப்பொருள் ஒன்று என்ற தத்துவத்தை காட்டுவதுதான் அபிஷேகம். ஆராதனை காட்டுகின்ற போது பலமுக தீபாராதனை, குறைஞ்சபட்சம் 108 திரி வைத்து தீபாராதனை காட்டுறாங்க. அடுத்து 5, 4, 3, 2 ஏகமுக தீபாராதனை. என்னதுக்கு தத்துவம்? எல்லாமே இறைவனுடைய படைப்புகள் தான், பரிணாமம் தான். அத்தனைக்கு மூலம் பஞ்சபோதங்கள். அதுல கடைசி வந்தது நிலம். அதுக்கு முன்ன 4 வரைக்கும் தான். அதுக்கு முன்ன காற்று, நெருப்பு வரைக்கும், அதுக்கு முன்ன நீர் வரைக்கும், அதுக்கு முன்ன விண் வரைக்கும். அதான் ஏகமுக தீபாராதனை. இந்த விண்ணுக்கு மூலம் என்ன? அதை காட்ட முடியாது, சொல்ல முடியாது. உனக்கு உள்ளேயாத நீ பார்க்கணும். அப்ப கண்களை மூடி உள்ளே கவனி. உள்ள பார்த்தா அந்த சிலையின் நெகட்டிவ் உள்ள தெரியுது. இப்ப உள்ளே தெரிகின்ற போது அங்க வெளியே கர்ப்பகிரகத்துல அது இல்லையா? அங்கேயே தான் இருக்குது. எனக்குள்ள மட்டும்தான் தெரியுதா? எனக்கு பக்கத்துல நிறைய பக்தர்கள் எல்லாம் தரிசனம் செய்து அவன் கண்ணை முடித்தான் இருக்காங்க, அவங்களும் தெரியாதா? எல்லாருக்குள்ளும் பிம்பிக்கும். இப்ப மூலம் ஒன்று, பிம்பங்கள் பல. மூலம் தெய்வம், தோற்றங்கள் பல.
மூலம் 1 மனிதர்கள் 800 கோடி இன்றைக்கு. சரி, இப்போ எனக்குள் தெரிகின்ற அந்த பிம்பத்தை அப்படியே கண்ணை திறக்காம உள்ள கவனித்துக் கொண்டே இருந்தால் அப்படியே இருக்குமா அந்த பிம்பம்? ஒரு 5 நிமிடங்களுக்குள் அப்படியே அது மங்களாகி மறைந்தே போகும். இப்ப மறைந்த பிறகு என்ன தெரியுதுங்க? இருட்டு தெரியும். இதுதான் தெய்வம். அப்ப இதெல்லாம் நமக்கு அறிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சடங்கு தான் திருக்கோவில். சரி, இப்போ தட்டில தட்சணை வைக்கணும். எதுக்காக? இந்த மந்திரங்களை ஓதி அந்த இடத்துல கரு அறைக்குள் அந்த ஆற்றல் களத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் மேல கலசம் வச்சாலும் கூட மந்திரங்கள் சொல்லி அதற்கு ஆராதனை செய்வது என்று ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. இந்த அதிர்வுகள் உள்ள இருக்கின்ற அந்த செப்பு தகட்டில போய் பதிந்து சுற்றி வந்து வணங்கக்கூடிய பக்தருடைய உடலிலே கலக்கும். இது உண்மை. சரி, இப்போ இது மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அர்ச்சகர். அவருக்கு இதை சொல்லிட்டே இருந்தா அவருக்கு குடும்பம் இருக்கு, வயிறு இருக்கு, செலவு இருக்கு. யார் கொடுப்பாங்க? மக்கள் பொறுப்படுத்திக் கொள்வதுதான் தட்சணை. பிறகு உண்டியல் எதுக்காக? கோயில் அப்படியே இருக்க முடியுமா? பராமரிக்க வேண்டாமா? வண்ணம் பூசணும், அதெல்லாம் சுத்தம் பண்ணணும், தினசரி சுத்தம் பண்ணணும், அதுக்கு ஆள்கள் வைக்கணும், சம்பளம் கொடுக்கணும். இந்த செலவு யார் பார்ப்பாங்க? அப்ப வருகின்ற பக்தர்களே அந்த உண்டியல்ல அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை உண்டியல போட்டு விட்டால் அந்த தொகை எடுத்து அந்த கோவிலுடைய பராமரிப்புக்கு பயன் கொள்வது. எங்கேயாவது உங்களுக்கு குறை இருக்கா சொல்லுங்களேன். ஆனா இன்றைக்கு நடக்கின்ற வியாபாரம் என்னன்னு தான் பார்க்கணும். நான் பேசுவது ஆலயத்தை எதிர்த்து அல்ல. ஆலயத்தை இன்றைக்கு பயன்படுத்துகின்ற முறை எதிர்த்து தான் நான் பேசுறேனே தவிர ஆலயத்தை எதிர்த்து நான் பேசுறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆலயங்கள் தான் நமக்கு மிக அற்புதமான பயிற்சி களம். அதிலே கூட ஆகம விதிப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள் தான் நாம் போவதற்கு தேவை உள்ளவை, தகுதி உள்ளவை. இன்றைக்கு நிறைய தெரு ஓரங்களில் கட்டப்பட்ட ஆலயங்கள் இவையெல்லாம் டிராபிக்கு இடைஞ்சலே தவிர, போக்குவரத்துக்கு இடைஞ்சலே தவிர இதுல எந்த ஆன்மீகமும் கிடையாது. எந்த சக்தியும் அந்த கோவில்ல நிலைப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் பத்தாது. 8 கட்டெல்லாம் பத்தாது. ஏன் அந்த காலத்துல பெரிய பெரிய கோவில் கட்டினாங்க? அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா தான் அந்த அலைக்களத்தை புனிதத்தை காத்துக்கொள்ள முடியும். கருவறையின் புனிதத்தை காத்துக்கொள்ளணும்னு சொன்னா சுற்றுப்புற ஏரியா பெருசா இருக்கணும். திருவோர கோவில் அது இருக்காது. சரி, இந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலை விட சக்தி வாய்ந்த திருத்தலங்கள் எவை என்றால், ஒரு ஞானியே ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்களே மிக சக்தி வாய்ந்தவை. ஏன்னா பஞ்சபூதத்தின் பயன் கொள்வதை விட ஒரு மனிதனின் ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்த நிலையில் வரக்கூடிய அமைந்திருக்கின்ற ஆற்றல் அளப்பரியது. அப்படி சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள் புகழ் பெற்றவை 18 திருத்தலங்கள். அந்த சித்தர் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு மனவளக்கலை அன்பர்கள் கண்டிப்பாக போகணும். அதே ஊர்ல இருந்தா போகணும். அதுக்காக அடிக்கடி பயணம் போகணும் அவசியம் இல்லை. இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்றால், இப்போ எனக்கு பக்கத்துல மருதமலை இருக்கு. அது ஜீவசமாதி இல்லை, இருந்தாலும் பாம்பாட்டு சித்தர் இருந்த இடம் மருதமலை. சில பேருக்கு பழனியில் உள்ளவர்களுக்கு போகருடைய ஜீவசமாதி இருக்கு, அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா மனமே இருக்கே, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். அப்ப மனதை கொண்டே இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஊடகமே தேவையில்லை. அப்ப தவத்தில் தேர்ச்சி பெற பெற மனதையே ஊடகமாக கொண்டு நாமே நேரடியாக இணைந்து விடலாம். உள்ளம் பெருங்கோவில். இதுக்கு மேல பெரிய கோயில் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உள்ளம் பெருங்கோவில்.
அப்ப இதை உணர்ந்து மதித்து ஆராதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் அமைந்தது என்றால் இன்னும் வேறு என்ன வேணும் இப்பேறு பெற்ற பின்னர்? எனவே ஆலயங்களிலே வியாபாரங்கள் பெருகிவிட்டன. இப்ப தமிழ்நாட்டுல தரிசனத்துக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறது அரசாங்கம். கோவில் வழியாக அறநிலைத்துறை என்று வைத்துக்கொண்டு அரசாங்கமே கொள்ளையடிக்கிறது இங்க தமிழ்நாட்டுல. பக்தர்களும் இதைத்தான் பெரிய வெகுமதி நினைத்து கொண்டு சம்பாதிக்கிறது தர்மம் இல்லை, செலவு பண்றது சிக்கனம் இல்லை. இது ஒரு அதர்மமான வாழ்க்கை என்பது யாருக்கும் தெரியாது. விளைவு என்ன? சீற்றங்கள் எல்லாம் வரும். எனவே நம்ம எங்க இறைவனை கோயிலுக்கு போய் வணங்குறோமா இல்லையான்றதெல்லாம் இறைவனுக்கு கணக்கே கிடையாதுங்க. நாம் தர்மத்தின்படி வாழ்கிறோமா, அது மட்டும்தான் இறைவனுடைய கணக்கு. எனவே ஆலயத்துக்கு போகாதவனாக கூட இருக்கலாம், ஆனா ஒழுக்கத்தின்படி வாழ்ந்து விட்டால் அவனுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஸோ ஒழுக்கம் தான் முக்கியம். அந்த ஒழுக்கம் என்பது என்ன? தெய்வ நீதி. ஒழுக்கத்தின்படி வாழ்பவன் நாத்திகன்னு சொன்னா அவனுக்கு அர்த்தம் தெரியலன்னு அர்த்தமே தவிர அவன் நாத்திகன் அல்ல. ஒழுக்கம் என்பது தெய்வ நீதி. அப்ப தெய்வ நீதியை பின்பற்றுகின்ற போது அதுதான் ஆராதனை, அதான் வழிபாடு. இறை வழிபடுதல். இறைவனுடைய வழி என்ன? இறைவன் எந்த பாதையில் பயணிக்கிறான்? இறைவன் அறம் என்ற பாதையில பயணிக்கின்றான். அந்த அறத்தின் வழியில நம்ம இணைத்துக் கொள்வதற்கு பெயர் தான் இறை வழிபடுதல். இறை வழிபடுதல். அப்ப ஒழுக்கத்தை புறக்கணித்து விட்டு, அறத்தை புறக்கணித்து விட்டு, நீ என்ன திருவிழா நடத்தினா என்ன, உருண்டு கும்பிட்டா என்ன, உண்டிக்கையில் அள்ளி கொட்டினா என்ன, நீ ஒரு பாவி. அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிந்ததுனால எப்போ நினைச்சா போவேன், இல்லைன்னா இல்லை. இப்போ 6 மாசம் ஆச்சு நான் கோவிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு தோணல, போகல, அவ்வளவுதான். வாழ்க்கை சிறப்பையா, நன்றிகள். வாழ்க்கை. இத்துடன் இன்றைய கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 36 திறம்பட நடாத்தி எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு